Hi lovelies, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வீக்லி ப்ரெடிக்ஷனோட லைவ் டேரோ ரீடிங் வீக்லி ப்ரெடிக்ஷனோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்க ஆர்னா, உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் லைஃப் கோச். நான் ஒரு ட்ராமா ஹீலரும் கூட அண்ட் இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். ஓகே, இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன் நமக்கு எப்படி இருக்க போகுது? ஆலய மணி மாதிரி 2 பெல்ஸ், 2 மணிகள் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஏதேனும் ஒரு பெல்லை சூஸ் பண்ணுங்க. இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னே இல்லைங்க. நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பியூட்டிஃபுல்லான ரீடிங். நான் எப்பவும் சொல்ற மாதிரி, நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் என்ஜாயிங் மை லைஃப் சொல்லிக்கிட்டே இருங்க. நல்ல விஷயங்கள் மட்டுமே நமக்கு நடக்கும், நல்ல விஷயங்கள் தான் நடக்கும், நம்ம நம்புவோம். நம்பிக்கையே வாழ்க்கை. ரீடிங்குள்ள போலாமா? ஐ யூ ரெடி? நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு வாரமும், ஓகே, இது சனிக்கிழமையா இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம், ஒரு வாரமும் அப்படியே அந்த காலையில எழுவோம் இல்லையா, திங்கக்கிழமை காலையில எழும்போது ஐயோ வி ஷுடன்ட் சல்க், ஐயோ திங்கக்கிழமை காலையில போர் அடிக்குதே அப்படின்னு நினைக்காம, திங்கக்கிழமை அப்படியே நம்ம கையில ஒரு கோல்டன் சாவி இருக்க மாதிரி நம்ம ஒரு அழகான ஒரு கதவை திறக்கிறோம். அந்த கதவை திறந்தோடனே நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம், பிடித்த மனிதர்கள் இருக்காங்க, பிடித்த பொருட்கள்லாம் இருக்கு. நம்ம இலக்கு, ஒரு வீடு கட்டணுமா, ஒரு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணணுமா, ஒரு பணம் வேணுமா, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் அந்த ரூம்குள்ள இருந்தா எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம அரவணைச்சா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. நினைச்சு பாருங்க, ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக் இந்த வாரமும் நமக்கு அமைய போகுது. ஸோ மே 4ல இருந்து, அதாவது 4th இருந்து 11th வரைக்கும், 11ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாமா? ரெடினா? ஐ ஆம் ரெடி, ஐ எம் செலிப்ரேட்டிங் மை லைஃப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு வாங்க ரீடிங்குள்ள போகலாம். ஸோ இப்போ உங்க கண்ணு முன்னாடி 2 பெல்ஸ் தெரியும், உங்க ஆலய மணி மாதிரி 2 தெரியும். ஏதேனும் ஒன்று சூஸ் பண்ணுங்க. அப்படியே ரேண்டமா சூஸ் பண்ணாம அப்படியே கண்களை மூடிட்டு ஃபர்ஸ்ட் அந்த இமேஜஸை நல்லா கவனிங்க. கவனிச்சுட்டு ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் திங்க், இதுல பெஸ்ட் எது நமக்கு சூட் ஆகும். கண்ணை மூடிட்டு எந்த பெல் உங்க கண்ணு முன்னாடி முதல்ல பிரதிபலிக்குதுன்னு பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணுங்க. அந்த ரீடிங் தான் உங்களுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஐ யூ ரெடி? ரொம்ப அழகான ஒரு மேக்னிஃபிசென்டான ஒரு மணியனா நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்லணும். எப்பவும் போல, நான் என் வாழ்க்கை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். 5 of Cups. செம்ம பியூட்டிஃபுல்லான மெசேஜ். இது இருக்கட்டும், இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துக்கலாம். எனக்கு ஒன்று தோணுது இப்போ. அதுவும் இந்த மணியை நான் கிரியேட் பண்ணும் போதே ஒரே ஒரு வார்த்தை எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. இதெல்லாம் இன்ட்யூட்டிவா தோன்றது தான். அதுவும் நீங்க ஒரு டேரோ ரீடர் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இன்னொரு கார்டும் எடுத்துட்டு அப்புறம் தேவையான கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வாரம் நீங்க உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கு மிக சிறந்த வாரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து மற்றவர்களுக்கு பிடிக்கணும், இல்ல மற்றவர்கள் உங்களை கன்சிடர் பண்ணணும், நானும் அந்த கேங்ல இருக்கணும், இல்ல என்னையும் இதுல சேர்த்துக்கணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பேசியிருப்போம். இல்ல இல்ல எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை அப்படிலாம் நம்ம சொல்லியிருப்போம். இல்ல இந்த தடவை ரொம்ப நீங்க யூ கோயிங் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் அ லாட். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வாயை திறந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்ல போறீங்க. நான் நிறைய கார்ட்ஸ் எடுக்க போறேன். ஐ ஆல்சோ வாண்ட் யூ டு, இவ்வளோ நாள் ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஓகே, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் 5 of Swords. ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்கீங்க. வேண்டாம், இதை செய்ய வேண்டாம், இதை பண்ண வேண்டான்னு. இந்த வாரம் உங்களையும் மீறி அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வர போறீங்க. ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே எப்பவுமே இருப்போம். ஏன்னா அது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, நமக்கு அது கஷ்டத்தை கொடுக்கல, நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, இந்த விஷயத்த ஃபாலோ பண்றது ரொம்ப நார்மலா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதை அப்படியே ஒரு ரொட்டீனாவே ஹேபிச்சுவலா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பட் நோ, அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்களே வெளியில வருவீங்களோன்னு தோணுது. இந்த வாரம் கண்டிப்பா அது நடக்கும். அண்ட் இந்த வாரம் நீங்க செய்யக்கூடாத முதல் விஷயம் என்ன தெரியுமா? நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ற வார்த்தையில தான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கார்டு உங்களுக்கு அப்படிதான் இருந்தது. யூ ஆர் நாட் கோயிங் டு சீக் வேலிடேஷன். ஓகே, இது சரியா, நான் பண்றது கரெக்டா, நான் பண்றது தப்பா அப்படின்னு ஒரு வேலிடேஷன் எப்பவுமே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ, என்ன தவறுன்னு தோணுதோ அதை பண்ண ஆரம்பிங்க. அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு டாலரேட். ஒருத்தங்க வந்து உங்களை வந்து ரொம்ப குத்திக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற போது இதை நான் டாலரேட் பண்ணிக்கிட்டாதான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நம்ம ஒரு ஃபினான்ஷியலி டிபெண்டா இருப்போம். நம்ம வந்து வாயை திறந்து நமக்கு இது பிடிக்குது பிடிக்கலன்னு சில நேரம் சொல்ல முடியாம இருக்கும். பட் ஏதோ ஒரு விஷயம் இந்த வாரம் நீங்க ரொம்ப லாஜிக்கலா, இமோஷனலா முடிவு எடுக்காம ரொம்ப லாஜிக்கலா ஒரு முடிவு எடுத்து வேலிடேஷனும் சீக் பண்ண போறது இல்ல. இது சரியா, இது தவறா, நான் அழகா இருக்கேனா, நல்லா ட்ரெஸ் இருக்கா அப்படின்லாம் கேட்காம அதையும் நீங்க பண்ண போறீங்க. 2வது வந்து
கொஞ்சம் போல்டா பேச போறீங்கன்னு நினைக்கிறீங்க. போல்ட் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த வாரம் ரொம்ப போல்டா இருக்க போறீங்களோ, ரொம்ப ஓவரா தைரியமா இருக்க போறீங்களோ அப்படின்றதையும் உங்க காதுல பாத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்காதீங்க. யூ டோன்ட் ஹாவ் டு எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஃப். ஏன்னா எனக்கு இங்க வந்து ஐ ஷோ யூ இந்த 2 கார்ட்ஸையும் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. 5 ஆஃப் கப்ஸ் அண்ட் த மூன் கார்டு. ஓகே, போதும். நீங்க உங்களை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி உங்களுக்கே போர் அடிக்கல? இந்த அளவுக்கு நம்மள எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த உறவை நான் வச்சுக்கணுமா, இல்லை இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இதை செய்யலைன்னு புரிய வைக்கணுமா? உங்களுக்கே ஆக்சுவலி டயர்டா தான் இருக்கு. இந்த வாரம் நீங்க அதையும் செய்ய மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 6th இருந்து 7th மே 6th இருந்து 7th இது நான் தானா அப்படின்னு உங்களே நீங்க கேள்வி கேட்டுக்கிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடும். ஏன்னா எனக்கு வந்து ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் கார்டும் வந்திருக்கு. ஓகே, இது நான் தானா, இஸ் திஸ் மை ரியல் நேச்சர், நான் தான் இவ்வளவு நாள் அடக்கி வாசிச்சிட்டேனா அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மென்டல் ஃபியூல்னு சொல்லுவோம்ல, எங்க இருந்து இந்த எனர்ஜி எனக்கு கிடைச்சதுன்னு தெரியல, பட் அந்த எனர்ஜியோட நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீக் இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது. ஆனா நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயங்களா இருக்கும். பட் நிஜமாவே பாருங்களேன், நீங்க யார்கிட்டயும் வேலிடேஷன் சீக் பண்ண போறது இல்ல. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வி ஆர் சோ யூஸ் டு ஆஸ்கிங், நல்லா இருக்கா, இது கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம ரொம்ப ஒரு குட்டி குட்டியாவே இருந்து நம்ம பழகிட்டோம்ல. திடீர்னு நம்ம கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்க பார்ட்னரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, என்ன அது நம்மள ஒண்ணுமே கேட்காம போறாங்க, கண்டிப்பா உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அது உங்க பாஸா இருக்கலாம், உங்க பார்ட்னரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு தோணும், என்ன இது நம்மள எதுவுமே கேட்காம போறாங்கன்னு. இது ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த கார்டு பாருங்களேன், 10 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் பார்க்கும்போது உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஏதோ ஒரு இடத்துல நீங்க வெளியில வருவீங்க. வெளியில வந்துட்டு இல்ல என்னால இது முடியாது, என்னால இது முடியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க போறீங்க. அண்ட் you're not going to tolerate anybody anymore அப்படின்றது எப்படி நீங்க இந்த வாரம் செய்ய போறீங்கன்னு தெரியல. பட் நீங்களா இருக்க போறது இல்ல. ஆல்சோ சம்வேர் இன் திஸ் வீக்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சர், உங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவங்க வழியா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கிடைக்க போதுன்னு நான் பாக்குறேன். திடீர்னு ரொம்ப பொறுமையா இருங்க. ஓகே, பொறுமை அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த வாரம் பயங்கர உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், மற்றவர்கள் இது இவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்காங்களே அப்படின்னு மற்றவர்களும் உங்களை வந்து இவ்வளவு நாள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து வெளியே இவங்க பயங்கரமா இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண போறீங்க. ஸோ அதனால எங்கெங்க பொறுமையா இருக்கணுமோ அங்கங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆல்சோ எனக்கு எல்லா காட்சியும் பார்க்கும்போது இட்ஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபிக்ஸ் எனிபடி. ஃபிக்ஸ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. மற்றவர்களை வந்து ஒழுக்கப்படுத்துவதும், மற்றவர்கள் வந்து நீ இப்படிதான் வாழணும், இல்ல இப்படி வாழ்ந்து பாரு அப்படின்னு எல்லா நேரமும் அவர்களை வந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறது உங்க வேலையா? இந்த வாரம் அதுல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பா தேவை. இது உங்க வேலையா? மற்றவர்களை வந்து இதை செய், அதை செய், இதை செய்யாத, அதை செய்யாத. நம்ம பசங்களுக்கே ஒரு சில விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். பிகாஸ் இவங்க நமக்கு ஒரு ஒரு கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதையே நீங்க வெளியில பண்ணும்போது யூ திங்க் தே வில் லைக் இட். இந்த வாரம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலை வந்து அப்சர்வ் பண்றது, டு சி. ஓ அவங்க இப்படியா, அப்போ நம்ம இந்த வேலை, ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, பட் அவங்க அப்படிதான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு சில நேரத்துல நமக்கு பெட்டரா இருக்கும். அதுவும் அவங்க நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பசங்க, நம்ம ஃபேமிலின்ற போது நம்ம வந்து ஒரு உரிமை எடுத்து சொல்லலாம். வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த உரிமையை நம்ம காட்டிக்கவும் முடியாது. அந்த உரிமையை நிறைய பேர் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அந்த இடத்துலதான் நிறைய இடத்துல இந்த வாரம் உங்களுக்கு பொறுமை தேவைப்படுது. அப்சர்வ், கவனிங்க. எதையுமே நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன், இதை நான் சரிப்படுத்த போறேன், அவங்க வாழ்க்கையை நான் மாத்தி காட்ட போறேன், இட் இஸ் நாட் யுவர் ஒர்க். ஜட்ஜ் பண்றது எந்த அளவுக்கு நம்ம வேலை இல்லையோ, இன்னொருத்தவங்க வாழ்க்கைய நம்ம அட்வைஸை கேட்டு நம்ம கிட்ட அவங்க உரிமை எடுத்து வந்து இதுக்கு ஒரு வழி சொல்ல, இதுல இருந்து எனக்கு ஒரு கைடன்ஸ் கூடன்னு சொல்லும் போது, அப்போ நம்ம அதுலயுமே ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து உள்ள போய் ஓகே இது இப்படி ட்ரை பண்ணிப்பாரு, அப்படி பண்ணிப்பாருன்னு நம்ம சொல்லலாம். பட் ரொம்ப எடுத்துட்டு போய் நீ இப்படி பண்ணுன்னு அவங்க கேட்காத போது நம்ம பண்ணும்போது அதுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அந்த இடத்துல உங்க வேல்யூவை நீங்க லூஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்களுக்கு வந்து செம்மையான அட்வைஸ் கொடுக்க போறாங்க. அதுக்குள்ள நம்ம வந்து அழகான விநாயகர் கார்ட்ஸ் பார்த்துடலாம்.
முதன்மை கடவுள் இல்லையா? ஸோ அவருக்கான ஒரு மெசேஜ், அப்புறம் ஒரு ஏஞ்சல் ஹீலிங் கார்டு பார்த்துடலாம். உங்களுக்கான விநாயகர் கார்டு என்னன்னா டிஸ்பேர். ஓகே, நீ வந்து ரொம்ப ரொம்ப தொலைஞ்சு போற ஒரு நேரத்துல, என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலைன்னு நீ நினைக்கிற நேரத்துல நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே, எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு யாருமே இல்லைன்னு நீ நினைப்ப பாரு, தனிமையில இருப்ப பாரு, அப்போ நான் உன் கூட இருக்கேன். இது எவ்வளோ பெரிய ப்ராமிஸ் தெரியுமா? நம்ம யாருக்காவது இதை சொல்ல முடியுமா? நீ கவலைப்படாது, வாய் வழியா சொல்லலாம், பட் நிஜமாவே போய் நிக்க முடியுமா? நம்மள நிறைய பேர் நின்று இருப்பாங்க. நான் டேரோ ரீடிங்ல பார்த்துருக்கேங்க. ஒரு சில கார்ட்ஸ் எல்லாம் வந்து நானே அவங்க கிட்ட ஃப்ராங்கா சொல்லியிருப்பேன். இன்ஃபேக்ட் நீங்க என்கிட்ட டேரோ ரீடிங் படிச்சு நான் அந்த டேரோ ரீடிங் கேட்க வந்து நான் உங்களுக்கு அப்படி சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பேர் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க, நிஜமாவே ஜெம் மாதிரி இருப்பாங்க. டேரோ ரீடிங்ல வந்து என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? சாப்பிட்டியா, தூங்குனியா, இவ்வளவுதான் கேட்பாங்க. அந்த மாதிரி நீ தனிமையில இருக்கும்போது, உன்னை யாருமே கேட்காத போது, ஏதோ ஒரு வகையில நான் உனக்காக வந்து நிற்பேன். எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் நீங்க நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கே தெரியாம இந்த டிஸ்பேர் அப்படின்ற கார்டு வரும்போது தான் எனக்கு தோணுது, உங்களுக்கே தெரியாம நீங்க யாரையோ மன்னிக்க போறீங்க. யாருன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. இது ஒரு ஜென்ரல் டேரோ ரீடிங் தான். பர்சனல் டேரோ ரீடிங்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பட் கண்டிப்பா யாரையோ உங்களுக்கே தெரியாம நீங்க மன்னிக்க போறீங்க. ஓகே, உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஸ்விட்ச் வேர்ட் ஃபோக்கஸ், கமாண்ட், மிரக்கிள், டன். குறிச்சு வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ், கமாண்ட், மிரக்கிள், டன். ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லியுமே ஒரு 21 தடவை சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. நான் நினைத்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு சாதகமா நடந்துகிட்டு இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்காக வந்த கார்டு மென்டல் ரெப்படிஷன். இந்த வாரம் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம், அதுவும் ஏஞ்சல் மெசேஜ் மாதிரி உங்களுக்கு வந்தது வந்து ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி ஒப்சஸ்டா யோசிச்சுட்டே இருக்கும் தெரியுமா? சில நேரம் ஏன் இது இப்படி நடந்தது, இதுக்கு காரணம் என்ன, காரணம் என்ன, காரணம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கார்டு மென்டல் ரெப்படிஷன். வி கீப்ஸ் திங்கிங் ஓவர் அண்ட் ஓவர் அகேன் ஒரே விஷயத்த. அது ஒரு முள் செடி மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மைண்டை விட்டு போகவே போகாது. அது நமக்கு தேவையில்லைல்ல, வி டோன்ட் நீட் இட். ஸோ அந்த மென்டலி ரெப்படிட்டிவா இருக்கிற விஷயங்களை எப்படி உங்க வாழ்க்கையில இருந்து எடுக்கணும் அப்படின்றத யோசிங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கும். இந்த வாரம் அது கட்டாயமா நடக்கும். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸ்லயும் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் லவ்லீஸ். இந்த 4ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரம் நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க போகுதுன்ற ஒரே நம்பிக்கையோட ஒரு அழகான டேரோ ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ், டேரோ மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? ரெடி? ஒரு பெரிய பணத்தை சார்ந்த ஒரு டெசிஷனை நீங்க இந்த வாரம் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. பணம் சார்ந்த விஷயங்களை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையுமே இருக்கக்கூடும். வாவ், நான் யூஸ்வலா வந்து கார்ட்ஸை திருப்பி வைக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும். ரிவர்ஸா வைக்கிறது தான் ஒரு டேரோ ரீடர். பட் நான் ரிவர்ஸ்டா வச்சதே கிடையாது. அதை வச்சு எப்படி பாசிட்டிவா நெகட்டிவா என்ன கேள்வியோ அதை பேஸ் பண்ணி தான் நான் பார்த்தது உண்டு. கார்டு வந்திருக்கு, அதுவும் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே, ஸோ ஓகே, உங்களை நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். சின்ன வயசுல இருந்து உங்களுடைய தந்தையாகட்டும், இல்லை உங்க அண்ணா தம்பி, நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஓகே, உங்க கூட பிறந்தவர்களா இருக்கட்டும், இல்ல ஆண் நண்பர்களா இருக்கட்டும், ஆண் வகையில இருக்க யாரோ ஒருத்தர் நீங்க ரொம்ப அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்திருப்பீங்க. அவங்க உங்ககிட்ட ரொம்ப பாசமா இருக்கணும், ரொம்ப ஆசையா இருக்கணும், இல்ல ரொம்ப ஒரு அட்வைஸை எதிர்பார்த்து போயிருப்பீங்க. பட் அந்த அட்வைஸோ இல்ல நீங்க ரொம்ப எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயத்த அவங்கனால உங்களுக்கு கொடுக்க முடியாம போயிருக்கலாம் ஒண்ணு, இல்ல கான்சியஸாவே உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அது இன்னும் உங்க மனசுல இருக்கா? யோசிச்சு பார்த்து ஆமானா ஆமாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. உங்க எஸ் இல்லைன்னா ஆமாம்ன்ற ஒரு வார்த்தை எனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கும். அவங்க உங்களுக்காக இருப்பாங்கன்னு நீங்க நம்பின எந்த ஒரு தருணமும் அவர்கள் உங்களுக்காக இல்லை அப்படின்றத நான் பார்க்குறேன். அவங்க இல்லாதனால தான் நீங்க இவ்வளோ போல்டா இருக்கீங்க.
நீங்களே சில நேரம் யோசிக்கலாம், நான் எப்படி இவ்வளோ போல்டா இருக்கேன், நான் எப்படி இவ்வளோ சூப்பரான டெசிஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் வந்து உங்க இமோஷன்ஸை சின்ன வயசுல இருந்து நீங்களே ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்களே ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஓ இந்த இடத்துல எனக்கு அழுக வரப்போகுது, நான் இப்போ அழக்கூடாது, நான் வேற எங்கேயாவது போய் அழுதுறணும். ஐயோ இந்த விஷயத்த நான் வீட்டில் போய் சொன்னா இதை ரொம்ப பெரிய இஷ்யூவா ஆக்கிடுவாங்க, ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்த நான் சொல்லக்கூடாதுன்னு எல்லா விஷயத்தையுமே நீங்க ரொம்ப போல்டா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களோ, நீங்களே தனியா நின்று நின்று ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களோ? மந்த்லி ப்ரெடிக்ஷன்ல ஏன் இது வருதுன்னு எனக்கு தெரியல. ப்ராபப்ளி நீங்க இதை இப்போ ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களோ, எனக்காக யாருமே பெருசா பண்ணதில்லை, நான் தான் எல்லாருக்கும் பண்றேன் அப்படின்றத ப்ராசஸ் பண்றீங்களான்னு தெரியல. பட் எனக்கு உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது ஒரு பண தேவை உங்களுக்கு இருக்கு, ஆனா நீங்க நம்புறீங்க, என்னால முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. ஸோ நான் ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஸ்விட்ச் வேர்டை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தே நீங்க பாஸ் பண்றது தான். ஓகே, அவசரப்படாம அவசரப்படாம ஒரு சில விஷயத்த ப்ராசஸ் பண்றது தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் பார்க்குறேன். டுவர்ட்ஸ் த மிடில் ஆஃப் த வீக் ஒரு இமோஷனல் ரிலீஸ் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். ஒன்னா அழுதுருவீங்க, இல்லை ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. டுவர்ட்ஸ் த மிடில் ஒரு அழுகை, ஒரு சரி ஓகேடா இதுக்கு மேல இதை ட்ரை பண்ணி நோ யூஸ் அப்படின்ற ஒரு தருணம் உங்களுக்கு அமையுமோ அப்படின்னு நான் பார்க்குறேன். யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க போறாங்கங்க. பரவாயில்ல, நீ சூப்பரா பண்ணியிருக்க, இந்த விஷயம் நீ சூப்பரா பண்ணுவேன்னு நான் நம்பல, பட் நீ ரொம்ப சூப்பரா பண்ணிட்ட அப்படின்னு யாரா வேணாலும் இருக்கலாம், உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த ரெக்கமெண்டேஷன் கிடைக்கிற அளவுக்கு நீங்க உங்களை வந்து தகுதியாக்கிக்கோங்க. அது வேலையாகட்டும், இல்லை ஏதோ ஒரு செயலாகட்டும், இல்லை நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்க அங்க ஐ எம் ஒர்த் திஸ் அப்படின்றத நீங்க அங்க வெளிப்படுத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அண்ட் உங்களுக்கு உங்க கெரியர்ல கூட நிறைய பென்டக்கிள்ஸ் கார்டு வருதுங்க. எனக்கு வந்ததுலயே ஒரு 1 2 3 4 கார்டு வந்து பென்டக்கிள ஒட்டியே வந்திருக்கு. உங்க கெரியர்ல கூட உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல நம்ம இவ்வளவு நாள் இதை பண்ணிட்டோம், இன்னுமே நம்ம இதை பண்ணாம வேற ஏதாவது பண்ணணும். உங்க போல்ட்னஸை மட்டும் என்னைக்கும் விட்டுறாதீங்க. உங்களுடைய போல்ட்னஸ் தான் உங்களுடைய அஸ்திவாரம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய போல்ட்னஸ் தான் உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். அதை மட்டும் நீங்க என்னைக்குமே விட்டுறக்கூடாது. அதை மட்டும் பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வாரம் ரொம்ப பர்சனலான கான்வர்சேஷன்ஸ்குள்ள நீங்க இறங்குவீங்க. ஃபுல் கார்டு தெரியுதா? ஆக்சுவலி அதுதான் இந்த வாரம் உங்களுக்கு பெனிஃபிஷியலா கூட இருக்கும். நீங்க பாட்டுக்கு ரொம்ப ஃப்ரீயா பேசுவீங்க. ஏன் இந்த விஷயம் நடந்ததுன்னு எனக்கு தெரியல, இந்த விஷயம் இப்படி நடக்காம இருந்தா இன்னும் என் லைஃப் பெட்டரா இருந்திருக்கும், இந்த விஷயம் அப்படி நடக்காம இருந்தா என் லைஃப் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்னு ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போய் நீங்க வந்து ஷேர் பண்ணுவீங்களோ, ஒரு பர்சனல் கான்டெக்ட்ல நீங்க போய் பேசி பழகுவீங்களோ அப்படின்றதையும் உங்க கார்ட்ஸ்ல பாக்குறேன். அண்ட் இந்த வாரம் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். எல்லா கார்ட்ஸ்லயுமே அப்படியே பார்க்கும்போது மூட் ஸ்விங்ஸ் நிறைய தெரியுது. நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரத்துக்கான வாய்ப்பையும் உங்க கார்ட்ஸ்ல நான் பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் ஏற்கனவே இருக்குன்னா நிறைய மெடிடேட் பண்ணுங்க. ஓகே, பிரெத் ஒர்க் பண்ணுங்க. நாங்கள் வந்து ட்ராமா ஹீலிங்கில் வந்து நிறைய பிரெத் ஒர்க் தான் நான் சொல்லி கொடுப்பேன் என்னோட கிளைண்ட்ஸுக்கு. வந்து வி டாக், எஸ் நிறைய பண்ணுவோம், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம், பட் பிரெத் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன எக்ஸசைசஸ் நான் சொல்லி கொடுப்பேன், பட் பிரெத் ஒர்க் இஸ் அமேசிங். எப்போ நம்ம ப்ரீதிங்கை வந்து நம்ம வந்து கான்ஷியஸாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம், அதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, சிம்பிளாக சொல்கிறேனே, அதை பண்ணும்போதே நிறைய விஷயங்களை நம்ம பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த நேரத்தில் உங்களுக்காக ஏஞ்சல் கார்ட்ஸ், ஏஞ்சல் ஹீலிங் கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டேக் விநாயகர் கார்ட்ஸ். என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னு பார்த்துடலாமா? ஐயோ எக்ஸைட்டட், எக்ஸைட்டட்னா ஐம் எக்ஸைட்டட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா அந்த பாஸ்ன்ற ஒரு விஷயம் பார்த்தோம்ல லைஃப்ல, அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு அந்த பாஸ் தேவைப்படுது. ஏன்னா சம்வேர் மிடில் ஆஃப் த வீக் ஒரு இமோஷ்னலா நிறைய அழுது, அந்த அழுகை உங்களுக்கு தேவைப்படுது. அழுகையை மட்டும் என்னைக்குமே கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அழுமூஞ்சுன்னு கூட சொல்லட்டுமே. அழுமூஞ்சி எப்போன்னா பை டிஃபால்ட், பை ப்ராக்டிஸ் நம்ம அழுமூஞ்சா இருப்போம். யாரும் வந்து நான் அழுமூஞ்சாவே இருக்கணும்னு நினைச்சு யாரும் அழுமூஞ்சா இருக்கிறது இல்லை. பட் பை ப்ராக்டிஸ், பை டிஃபால்ட்
எனக்காக யாருமே இல்லையா அப்படின்ற அந்த எண்ணம், அந்த இன்னர் சைல்டு வந்து ஹீல் ஆகாத நேரத்துல அது நம்மள கேள்வி கேட்கும்போது நமக்கு அழுகையா வருமா. என்ஜாய்மெண்ட், சந்தோஷமா இரு. உன் கூட யார் இருந்தா என்ன, யார் இல்லைன்னா என்ன, என்னோட கைடன்ஸ், இது யாரா வேணாலும் இருக்கலாம், உங்களோட ஸ்பிரிச்சுவல் குரு, என்னோட கைடன்ஸ் உனக்கு எப்பவுமே இருக்கும், சந்தோஷமா இரு. இன்னொரு கார்டு எடுப்போமா, ஏன் நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது? எவ்வளோ வாழ்க்கையில ஹார்ட்ஷிப்ஸ், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நான் உனக்காக இருக்கேன், நீ சந்தோஷமா இரு. செம்ம இல்லை? யாருங்க நமக்கு வந்து சொல்லுவா நீ கவலைப்படாம இரு, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிளெஸிங் இருக்குல்ல. ப்ராப்ளி இந்த வாரம் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் பாப்பீங்களோ, செம்மையா இருக்கும்ல. எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி ரீடிங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே காமா ப்ரீஸி, அவசரம் இல்லாம. சில பேர் வந்து அப்படியே பதட்டமா ரீடிங் பண்ணலாமா அப்படி இப்படின்னு வருவாங்க. ஒரு சில பேர் அப்படியே பொறுமையா இருப்பாங்க. எங்களுக்கு அந்த ½ ரீடிங் ஸ்லாட் கூட போறது தெரியாது. அப்படியே கார்ட்ஸை ரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உனக்காக இருக்கேன். என்ன வாழ்க்கையில பெருசா கஷ்டம் வந்துட போகுது. இப்ப என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது, உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. we could be going through the most difficult situation. எஸ், வாழ்க்கையில ரொம்ப கடினமான ஒரு சுச்சுவேஷனை நம்ம தாண்டி வந்துட்டு இருப்போம். பட் வெளியில நம்ம எப்படி இருப்போம், இவங்களுக்கு என்னப்பா என்ன சந்தோஷமா இருக்காங்க, பரவாயில்ல. அந்த மாதிரி நல்ல வைப்ஸே நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டு போவோம். நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது கூட, நான் எப்பவுமே நம்புவேன், ஒரு இடத்துக்கு போகும்போது கூட நல்ல வைப் கிரியேட் பண்ணிட்டு வரணும். ஐயோ இவங்களா அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகே, நல்ல வைப்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வரணும். ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் இந்த வாரம் அந்த மாதிரி ஒரு வாரமா உங்களுக்கு அமையணும்னு நான் நம்புறேன், ஆசைப்படுறேன். அண்ட் நீங்க இந்த வாரம் நீங்க பிஃபோர் கோயிங் ஃபார் த ஏஞ்சல் ஹீலிங் கார்ட்ஸில் இந்த வாரம் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு வந்து எழுதிக்கோங்க. ஜென்டில், ஃப்ளோ, ட்ரஸ்ட், டன். ஜென்டில், ஃப்ளோ, ட்ரஸ்ட், டன். இந்த வாரம் முழுக்க சொல்லுங்க ஒரு 21 டைம்ஸ். இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, என்ன நான் நம்புறேன், இந்த பிரபஞ்சத்தை நம்புறேன், என் எண்ணங்களை நம்புறேன், என்னோட ஸ்பிரிட் கைடு, என்னோட குல தெய்வம், என்னோட இஷ்ட தெய்வம், எல்லாருமே நான் நம்புறேன். எதுக்கு? நல்லதே நான் நினைக்கிறேன், எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்றதுல எனக்கு நிறைய நம்பிக்கை உண்டுன்னு மட்டும் நம்புங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடந்துட்டு போகுங்க உங்களுக்கான. ஆஹா, ரிசீவ் ஹீலிங். உங்களுக்கே ப்ராப்ளி நீங்க அழுவீங்கன்னு நான் சொன்னேன்ல, உங்களுக்கே ஒரு ஹீலிங் கிடைக்கும். அழகான ஒரு ரெயின்போ இருக்கு பாருங்களேன், தெரியுதா? அழகான ஒரு ரெயின்போ. ரிசீவ் ஹீலிங், உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஹீலிங் கிடைக்குங்க. அண்ட் ரிசீவ் ஹீலிங் இஸ் த கார்டு நம்பர் 1. முதன்மையான கார்டே அதுதான். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஹீலிங் கிடைக்க போகுது. அழுகணுமா, அழுதுருங்க. அது எந்த ஜென்டரா இருந்தாலும் சரி, நான் எல்லாத்தையுமே சொல்றதுதான். உங்களுக்கு அழுக வருதா, அழுதுரு. எல்லாருமே நல்லா பிடிக்கலையா, உள்ள போய் வந்து ஆன் கத்திட்டு கூட வந்துருங்க, பட் அழுதுருங்க. அதை உள்ள பாட்டில் அப் பண்ணாதீங்க. அதை பாட்டில் அப் பண்ண நிறைய விஷயங்கள் தோணும். எதுக்கு நமக்கு அதெல்லாம்? அழணுமா, அழுதுருங்க. திட்டணுமா, மனசார திட்டி முடிச்சிருங்க. மனசுக்குள்ளே பண்ணிப்போம், நம்ம வெளியில பண்ணணும்னு கிடையாது. நமக்கு அந்த தைரியமும் நிறைய நேரம் கிடையாது, நம்மளால அது முடியவும் முடியாது இல்லையா? ஸோ உங்களால என்னென்ன உங்களுக்கு பண்ணணுமோ அதை அப்பப்போ பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன, யூ நோ வாட் டு டூ. ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸ்லயும் என்ன சப்போர்ட் பண்ணுவீங்களா? அண்ட் இந்த ரீடிங்கை உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கும் பிடித்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ், கீப் ஸ்மைலிங்.